அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம். அரசியல் விழிப்புணர்வு என்ற ஒரு தலையங்கத்திலே நமது பிரதேச மக்களின் அரசியல் அறிவை உயர்த்த வேண்டும் என்ற நோக்கத்திலே நான் தொடர்ச்சியாக சில வீடியோ கிளிப்புகளை பதிவிட இருக்கின்றேன். அதிலே ஆரம்பமாக அறம் 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 வெல்ல வேண்டும், அறம் நிலைக்க வேண்டும், ஏமாற்று பேர்வழிகள் இந்த அரசியல் களத்திலிருந்து ஒதுக்கப்பட வேண்டும், மக்களால் நிராகரிக்கப்பட வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக எனது ஆரம்ப சொற்பொழிவை, முதலாவது வீடியோ கிளிப்பை ஆரம்பம் செய்கிறேன். மக்களே, நாங்கள் இந்த அரசியல் நமக்கு தேவையில்லை. யார் ஆண்டால் என்ன, ராமன் ஆண்டால் என்ன, ராவணன் ஆண்டால் என்ன என்ற போக்கிலே இருந்துவிட்டால் எங்களை ஆளப்போகிறவர்கள் நாங்கள் யாரை வெறுக்கிறோமோ அவர்களே எங்களை ஆட்சி செய்வார்கள். ஆகவே இந்த அரசியல் விஷயங்களில் இருந்து நாங்கள் ஒதுங்கிவிட முடியாது. காரணம், 2-3 வருடங்களுக்கு முன்பு நாங்கள் பட்ட அவஸ்தை உங்களுக்கு நன்றாக ஞாபகம் இருக்கும். அதை நான் இவற்றிலே விவரித்து கூறுவதற்கு விரும்பவில்லை. அதனால் மக்களே, இப்பொழுது நமக்கு முன்னால் வந்திருக்கின்ற செப்டம்பர் 21 அடுத்து வரப்போகின்ற 5 வருடங்களை நாங்கள் யாரிடம் ஒப்படைப்பது? அந்த 5 வருடங்களில் இலங்கை மக்களாகி நாங்கள் எவ்வாறு வாழப்போகிறோம், எவ்வாறு நம்ம அபிவிருத்தியை நோக்கி செல்ல போகின்றோமா, அல்லது அபிவிருத்தியை இல்லாமல் அழிய போகின்றோமா, மீண்டும் பாலடைந்து செல்ல போகின்றோமா என்ற கேள்விக்கெல்லாம் விடையளிக்கக்கூடிய திறமையான, பின்பலம் உள்ள, அறிவு ஞானம் உள்ள, கல்வி உள்ள ஒருவர் நமது நாட்டுக்கு ஜனாதிபதியாக வர வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் நான் இருக்கிறேன். நிச்சயமாக உங்களில் பல பேர் இதில் இருப்பீர்கள். பல பேர் இது சம்பந்தமான எந்த விதமான அறிவும் இல்லாதவர்களாகவும் இருப்பீர்கள். மக்களே, நண்பர்களே, உறவினர்களே, மிக பிரதானமான ஒரு தேர்தல் நமது முன்னிலையிலே நிறுத்தப்பட்டிருக்கிறது. செப்டம்பர் மாதம் 21 அந்த தேர்தலில் யார் எந்த கட்சி ஆதரிக்கிறார்கள், எந்த அமைச்சர் எந்த கட்சி ஆதரிக்கின்றார், எந்த பாராளுமன்ற உறுப்பினர் எந்த கட்சி ஆதரிக்கிறார் என்றெல்லாம் பார்க்காமல் இந்த நாட்டை வழிநடத்தி செல்லக்கூடிய ஒரு சிறந்த தலைவரின் கருத்துக்களை நன்றாக உங்கள் காது கொடுத்து கேளுங்கள். இவர் உண்மையிலேயே நாட்டுக்கு சேவை செய்யக்கூடியவர் தானா, அல்லது தான் உண்மையிலே அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்ற நோக்கத்தில் பேசுகின்றாரா, அல்லது சேவை மனப்பான்மையில் தான் பேசுகின்றாரா? இவருக்கு பின்னால் இருக்கின்றவர்கள் இந்த நாட்டை வழிநடத்தக்கூடிய பலம் இருக்கின்றதா இவருக்கு? இவர் எதிர்காலத்திலே இந்த நாட்டை வழிநடத்தக்கூடியவரா என்று நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும். அடுத்தது மிக பிரதான காரணம், இவர் அரசியல் தேவைகளுக்காக, தன்னுடைய தேவைகளுக்காக, தன்னுடைய கௌரவத்திற்காக, தன்னுடைய வளர்ச்சிக்காக என்று இந்த நாட்டை அடகு வைப்பதற்காக அரசியலுக்கு வந்தவரா, அல்லது அரசியல் செய்ய போகிறாரா, அல்லது நாட்டை உண்மையிலே வழிநடத்தி செல்வாரா என்றெல்லாம் நீங்கள் மிக பிரதானமாக இவர்களுடைய கருத்தரங்குகள், பேச்சுக்களிலிருந்து நீங்கள் தெளிவு பெற்றுக் கொள்ளலாம். எவ்வாறு இருந்தாலும் நமது முன்னிலையிலே இப்பொழுது ஜனாதிபதி வேட்பாளராக அதாவது போட்டியிடுகின்றவர்களைத்தான் நாங்கள் தெரிவு செய்யலாம். அதுதான் உண்மை. குறிப்பாக நான் இன்று 27 7ஆம் மாதம் 2024ஆம் ஆண்டு பதிவிடுகின்ற இந்த வீடியோ கிளிப்பிலே தெரிந்த வரைக்கும் 11 பேர் போட்டியிடுவதாக தகவல் வந்திருக்கின்றது. அதிலே முன்னிலையில் இருக்கின்றவர்கள் சஜித் பிரேமதாசா அவர்கள், அடுத்ததாக அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள், மற்றும் தற்போதைய ஜனாதிபதியாக இருக்கின்ற ரணில் விக்ரமசிங்கே என்பவர்களை முன்னிலையாக 3 பேரை எடுத்துக்கொள்ளலாம். இந்த 3 பேருடைய விடயங்களை பற்றித்தான், இந்த 3 பேர்களுடைய நல்ல விடயங்கள் அல்லது அவர்களுடைய தீமையான விடயங்கள், அவர்களுடைய பெனிஃபிட்ஸ், அவர்களுடைய த்ரெட்ஸ், இவர்கள் இந்த நாட்டை வழிநடத்தக்கூடியவர்களா, இந்த நாட்டை வழிகேட்டில் கொண்டு போய் முடிக்கக்கூடியவர்களா என்றுதான் நாங்கள் தொடர்ச்சியாக கலந்தாலோசிக்க முயல்கின்றோம். எங்களுக்கு தெரிந்த வகையில், எங்களுக்கு என்னென்ன தெரியுமோ அவைகளை பற்றி தான் நாங்கள் கலந்தாலோசிக்க போகின்றோம். நிச்சயமாக இந்த வீடியோ கிளிப்பை பார்க்கின்ற நீங்கள் இது சம்பந்தமாக உங்களுடைய பின்னூட்டிகள், கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது நிச்சயமாக என்னுடைய அடுத்த கட்ட பேச்சுகளிலே, அடுத்த தொடர் பேச்சுகளாக இது வர இருக்கிறது. அந்த தொடர் பேச்சுகளிலே நாங்கள் பயனுள்ள கருத்துக்களை உங்களிடமிருந்தும் எதிர்பார்க்கின்றோம். நன்றி.